ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்க. நாங்கள் எப்போவுமே சனிக்கிழமை கோயிலுக்கு போவோம். எந்த கோயிலுக்குன்னா உமை கோயிலுக்கு போவோம். அங்கே வந்து சிவன், பெருமாள், உமையாம்பிகை எல்லா சாமியுமே இருக்குது. நான் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது. அந்த கோயிலில் சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு பெருமாள் கோயிலுக்கும் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வர்றது. அதான் இன்றைக்கி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். சனிக்கிழமைனால தம்பிக்கும் பாப்பாக்கும் லீவு. சரி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவங்க வரலேன்னு சொல்லிக்கிட்டாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து பொம்மை டிவி பார்க்குறோம், கலர் பண்ண போகிறோம் புக்கில் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. சரி கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரர் தாங்க கிளம்பி போயிட்டு வந்தோம். பக்கத்தில் தாங்க போயிட்டு வந்து பார்த்தா வீடு என்ன நிலமையில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் எங்கள் வீடியோ எடுத்து காட்டுறேன். என்ன நிலமையில் வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாரத்தை பாருங்கள். என் பொண்ணை இங்கே கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கா. என் பையனை பாருங்கள். லீவு விட்டால் போதுங்க, வீடே 2 ஆயிடுது. வீட்டில் வச்சு மேய்க்கவே முடியலை. நான் அப்பப்போ யோசிப்பேன், நம்ம 2 பேரை வீட்டில் வச்சு சமாளிக்க முடியலையே. ஸ்கூலில் அங்கே மிஸ்ஸெலாம் எப்படித்தான் 100 பிள்ளைய 150 பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிறானே யோசிப்பேங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லார் வீட்லேயும் இதே நிலமை தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வாரத்தை பார்த்துட்டியலா? நான் கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க வீடு. இப்போ வந்து பார்க்குறேன் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வாரம். இப்போ வீட்டுக்குள்ளே பாருங்கள். இது வீட்டுக்குள்ளங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கோயிலுக்கு போகும்போது வீடெலாம் கூட்டி எல்லாமே ஒதுங்க வச்சுட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுட்டு தாங்க போனேன். பாருங்கள் வீடு எவ்வளோ அலங்கோலமாக கிடக்குன்னு மட்டும் வீட்டோட நிலைமையை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி என்னமோ பொம்மை செஞ்சுருக்காங்க. இங்கே இருங்க, கத்திரிக்கோள், அந்த பேப்பரு இங்கே இருக்கு. பேக்லாம் வெளியில் கிடந்துச்சுங்க. பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு பேக்லாம். வெளியில் வாரத்தில் தான் இப்போவும் வைப்பாங்க. பொம்மை செய்கிறோம்னு சொல்லி இப்போ பேப்பரையெல்லாம் தருங்க எப்படி கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்தவர், அவர் ட்ரெஸ் மாற்றிட்டு அவர் படுத்து தூங்கிட்டார். அவருக்கு எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் அவர் ஃபீல் பண்ணவே மாட்டாருங்க. எனக்கு பைத்தியமே பிடிக்குதுங்க. இது எப்போ நான் சுத்தம் பண்ணி இதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சு எப்போ சுத்தம் பண்ணுறதுனே தெரியலைங்க. வீடை சுத்தம் பண்ணாமல் போட்டு போயிருந்தோம்னா கொஞ்சம் சரி நம்மளே சுத்தம் பண்ணலை, அதான் இவ்வளோ கன்றாவியாக கிடக்கு அப்படின்னு யோசிக்கலாங்க. அவ்வளோ நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனாங்க. வீடை வந்து பார்த்தா என்ன நிலமையில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே வருங்க, வாசப்படி இல்லைன்னு காட்டுறேன். ஃபுல்லாக வீடு எப்படி இருக்கு இங்கே பாருங்கள். அங்கனைக்கனே எடுத்துருக்குங்க. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபேன்கிட்ட பக்கத்தில் படுத்து தூங்கினேன். எனக்கு சுத்தமாக ரெஸ்ட் எடுக்கிற மனசே இல்லைங்க. வீடு இப்படி இருந்தால் எப்படிங்க நம்மளுக்கு மனசு வரும்? அவங்க 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 ஆம்பளைங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் படுத்து தூங்கிடுவாங்க. எனக்கெலாம் ஒரு கூட்டுனதுக்கப்புறம் ஒரு சின்ன குப்பை இருந்தாலும் சுத்தமாக எனக்கு மனசே வராதுங்க. அதை அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு குப்பையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டிவி பார்க்குறேன்னா கூட வீட்டுக்குள்ளே உட்காருவேன். உங்கள்கிட்ட வீட்டுக்குள்ளேருந்து வருங்க வாரத்தை. சனி ஞாயிறு வந்துட்டா எங்கள் வீடு இந்த நிலமையில தாங்க இருக்குது. இப்போ இன்னும் எனக்கு பயமாக இருக்குங்க. இப்போ 2 நாள் லீவுக்கே இப்படி
இனி முலாண்டு பரீட்சை வரப்போகுதுங்க. அந்த பரீட்சை முடிஞ்சிருச்சுன்னா 1 மாதம் லீவ் வந்துடும். இந்த 1 மாதம் லீவில் எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னே தெரியலைங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் அவர் என்ன தெரியுமாங்க சொல்கிறாரு, வாங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலில் போய் போராட்டம் பண்ணுவோம் லீவு விடாதீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஏங்க 2 நாள் லீவுலேயே நம்ம வச்சு சமாளிக்க முடியலையே. பாவம் அவங்கெல்லாம் ஸ்கூலில் 100-150 பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி தாங்க சனி ஞாயிறு 2 நாளைக்கு எங்கள் வீடு இந்த நிலமையில தான் இருக்கும். உங்கள் வீடெல்லாம் இப்படி தான் இருக்குமா, இல்லை உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் நீட்டாக வச்சுக்குவாளா வீடை அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பூலாம் வரைஞ்சிருக்கா பாருங்க, இதெல்லாம் என் மகன் வரைஞ்ச டிசைனுங்க. வீடு செவரு நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கான், அதே இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. வீடை பார்த்தா பைத்தியமே பிடிச்சி ஓடிடுவேன் போல்.